آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரலீனா பில்லாஹி ரப்பன் நபி முஹம்மதின் ரசூல் நபில் இஸ்லாமி தீனா. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறைத்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருளுக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபுஅ தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய காலத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தொடர் சிறப்பு பயான் நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடையும் அல்ஹம்துலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய சிறப்பு பணிகளாக ஃபித்ரா, ஃபிதியா, ஈத் கிட், ஜகாத், சதக்கா போன்றவற்றை அதற்கான செயல்பாடுகளையும் சிறப்பாக நாம் செய்து வருகின்றோம். அதற்கு தேவையான பொருளாதாரத்தை மக்களிடமிருந்து பெற்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே அவரவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர்களிடம் நாம் வழங்கி வருகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே நோன்பு காலம் முடிவடையக்கூடிய தருவாயில் இருப்பதால் விரைந்து உங்களது பங்களிப்புகளை தந்திடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய 26வது தொடரிலே சில முக்கியமான தகவல்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மலக்கை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம சகஜமாக மனிதனுடைய ரூபத்தில் வந்து சக மனிதர்களோடு பேசுனாங்கன்னா பார்க்குறோமா இல்லையா? அது நல்லடியாக இருக்கிறாங்க. அப்படி நம்மில் தற்பொழுது வாழக்கூடியவர்கள் பார்க்க முடியுமா அப்படின்ற வாய்ப்பிற்கான இருக்குது. ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியுமானா முடியாது. இவர் தான் மலக்கு அப்படின்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா வஹி இறங்கலை. அல்லாஹ் நமக்கு அது மாதிரி செய்தி இறக்கலை. அப்படின்ற வாய்ப்பு இல்லைங்கிறத உறுதிப்படுத்திவிட்டதுனால பார்க்க முடிந்தாலும் முடியுமே தவிர அதை அறிந்து கொள்ள முடியாது. இவர் தான் மலக்கு, நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஊர்ஜிதப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இப்போ இதுக்கு நிறைய உதாரணம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் நம்ம நிறைய சம்பவங்களை பார்த்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து உண்மையான தோற்றத்தில் வந்ததையும் நம்மால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மலக்குமார்களுடைய நேரடி தோற்றத்தை யாராலும் பார்க்க முடியாது. சக மனிதரால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. சக மனிதராக வேறொரு மனிதனுடைய தோற்றத்தில் பார்க்க முடியுமே தவிர ஒரிஜினலா இறக்கைகளோட நம்ம யாரும் பார்க்க முடியாது, நபிமார்களை தவிர. இது ஒரு விஷயம். அதனால தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சில பொழுதுகளில் மனிதராக வரும் பொழுது நபிமார்களுக்கே தெரியல, அவங்க அறிவிச்சாங்க. அப்போ நபியர்களிடத்துல அறிவிப்பாங்க, சில நல்லடியார்களும் அறிவிப்பாங்க. சில நல்லடியார்களும் அறிவிப்பாங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து உதாரணம் சொல்கிறாங்க. என்ன யார் வந்தாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்களா இல்லையா? சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக அல்லாஹ் அவங்கள குர்ஆனுடைய இறைமறை வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தூய்மையை பற்றியும் அவங்களுடைய பரிசுத்தமான வாழ்வை பற்றியும் பறைசாற்றும் விதமாக அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் வசனங்கள் சொல்கிறான். அதனுடைய ஆரம்பமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே நேரில் போய் சந்திக்கிறாங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அல்லாஹ் அந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்தா அவங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான். அப்போ அவங்க அறிவிச்சாங்க, அவங்க பயந்தாங்க.
நான் அந்நிய ஆடல் ஒன்றிலேருந்து நான் ஒதுங்கி இருக்கிறேன் போங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து அல்லாஹ்விடமே நான் போட்ட மலக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒரு செய்தி சொல்ல வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான். அப்போ நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, சக மனிதனுடைய தோற்றத்தை வந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வே அறிவிச்சு கொடுக்கணும். அறிவிக்கும்படி கட்டளையிட்டாங்க மட்டும்தான் மலக்குமார் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம அறியாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் மலக்குமார்களை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, ஏன்னா அது அவங்களுடைய இது. அதே மாதிரி மற்ற நல்லடியார்களுக்கு சொல்லாமலும் இருக்கலாங்கிறதையும் இந்த தருணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தலைப்பினூடாக ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். ஆரம்ப காலங்களில் இந்த மக்களுடைய எண்ணங்கள், அரபுகளுடைய மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு மலக்கு வந்தாங்கன்னா அவர் யாரா இருக்கணும்? நபி வந்தாருன்னா யாரா வந்திருக்கணும்? மலக்கா வந்திருக்கணும். அது எப்படி ஒரு மனிதராக வர முடியும்? அவரு ஒலவு ஜஅல்னா ஒலவு ஜஅல்னாஹு மலக்க லஜஅல்னாஹு ரஜுலன் வல லபஸ்னா அலைஹிம் மா யல்பிஸூன். ஒரு மலக்கத்தானே அல்லாஹ் வந்து அனுப்பியிருக்கணும், சரியா? மனிதனை அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறானே. அப்ப அல்லாஹ் அது பதில் சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனம் என்ன செய்யறான், வந்து ஒரு மலக்காகவே அனுப்புதா இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்துல தான் நம்ம அனுப்புவோம். ஒரு மலக்கு, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு மலக்கு தான் வரணும் அப்படின்ட்டு இருந்தா, மலக்கை நம்ம அனுப்புனா கூட யாருடைய தோட்டத்தை அனுப்புவோம்? மனிதனுடைய தோட்டத்துல தான் அனுப்புவோம். ஆனா அப்படி இல்லை, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. மனித சமூகத்துக்கு மனிதர் தான். அல்ல இன்னொரு வருஷம் சொல்றானா இல்லையா, குல்லவுக்கான ஃபில் அருதி மலாஇகத்தன் மலாஇகத்துன் யம்ஷூன முத்மஇன்னீன லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கன் ரசூலா. மலக்க ரசூலா. பூமியில வந்து மனிதர்களுக்கு பதிலா, உதாரணமா பூமியில வந்து மலக்குமாரெல்லாம் வாழ்ந்துருக்காங்க வச்சுக்கலாம், மலக்குமார் தான் இருக்கிறாங்க ஃபுல்லா. அப்படிங்கும்போது ஒரு மலக்கே எல்லாம் இறக்கி வைப்பான், சரிங்களா? ஒரு சகஜமாக பழகக்கூடிய மலக்கத்தால் நினைச்சிருப்பான், இறக்கி வச்சு அவங்களுக்கு அந்த உபதேசம் பண்ணியிருப்பான். ஆனா பூமியில வாழ்றது யாரு? மனிதர்கள். ஆகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை தான் தேர்ந்தெடுப்பான். அதான் அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மை நாம் என்ன செஞ்சோம், இந்த சமுதாயத்திற்கு ஒரு இறை தூதராக நம்ம அனுப்பி வச்சோம், அல்லாஹ் வஹி மூலமா நபிக்கு செய்தியை சொல்றான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியுது. இது வந்து இன்று தொட்டு இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப தூதரா அவங்க காலத்திலிருந்தே அது இருந்துச்சு, சரியா? இந்த மலக்க வந்து நபியை வந்து மலக்கா இருக்கணுமே, இது எதுக்கு அப்படின்னு சொன்னா தட்டி கழிக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையுமே இந்த இதை கடைபிடிச்சாங்க. ஆரம்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க, இந்த பாணி தான் கடைபிடிச்சாங்க அந்த மக்கள். என்னப்பா ஒரு மலக்காக தான் நம்பியிருப்போம், மலக்கு இல்லையப்பா, எங்களுடைய முன்னோர்களும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டுக்கதைகளாக பேசி வச்சதை தான் நம்பி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்களுக்கு நேரடியான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆதாரமோ எதுவுமோ அவங்களுக்கு என்ன செய்யப்படலை, எடுத்துக்காட்டப்படாத நிலையில தான் அந்த அது சார்ந்த அறிவின்ற மக்களாக தான் மக்கள் இருந்தாங்க செய்தி பார்க்க முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கேலி கிண்டல் பண்ணது, அவங்க மார்க்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு மிகப்பெரிய வலுவாக எதை வச்சிருந்தாங்க, இந்த கண்டென்ட், இந்த டாபிக் தான் வச்சிருந்தாங்க. என்ன மலக்கா வந்து நான் உம்பி கொண்டு போம்பா அடிச்சு சொன்னாங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி வந்து ஆது சமூது போன்ற கூட்டத்தாரெல்லாம் கூட என்ன பண்ணாங்க, அதையும் தான் சொன்னாங்க. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கிறணும், மலக்கை பொறுத்தவரையில் நபியாக தூதராக அனுப்பப்பட மாட்டார். தூதராக சொல்லப்படுறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இறை செய்திகளை கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய, கொண்டு வரதுக்கு இல்லை, இறை செய்தியை கொண்டு மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய ஒருவராக மலக்கு இருக்க மாட்டார். மலக்கை பொறுத்தவரையில் இறை செய்தியை கொண்டு வருபவர், இறை கட்டளை நிறைவேற்றுபவர், மனிதனை சோதிப்பதற்காகவும் மனிதனுக்கு சுப செய்தி சொல்வதற்காகவும் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல நான் கடைசியா சொன்ன சோதனைக்கும் இந்த படிப்பினைக்காகவும் அல்லது சுப செய்தி சொல்வதற்காக வர்றாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு வாழ்த்தோ துவாவோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து நான் மலக்குன்னு சொன்னா மட்டும்தான் வாய்ப்பு உண்டே தவிர அல்லாவுடைய கட்டளைக்குனுங்க. அது அல்லாம இவங்க வந்த போக்கில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் செய்யாது, தெரியாது, தெரிய வாய்ப்பு கிடையாதுங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். மலக்குமார்களை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல இருந்தே காஃபிர்களும் முஷ்ரிக்கும் நம்பி இருந்தது என்ன, நபின்னு சொன்னா மலக்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப பெருசா, ரொம்ப பெரிய அளவுல பிரதிபலிக்க ஆரம்பிச்சது எப்ப தெரியுமா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுதான். அவங்க ஒரு இறை தூதரா வந்தவொடனே பனி இஸ்ரேல் வந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுக்கிறதுக்காக பல காரணங்களை கொண்டு வந்தாங்க. இறை தூதர்னு வந்தா எங்கேருந்து தானப்பா வந்தாங்க இவ்வளவு காலமா, திடீர்னு என்னப்பா குறைச்சி குலத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினாங்க. அதனுடைய ஒரு பகுதி நம்பிக்கை சார்ந்து வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஏதாவது சொல்லி மறுக்கணும்ல, மார்க் அடிப்படையில் மறுக்கிற மாதிரி மறுக்கணும்ல, அதுக்கு ஒரு காரணமாகத்தான் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்துட்டாங்க. என்ன, மலக்கா வந்து தான் நாங்கள் நம்பியிருப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இப்படியானவர்கள், அதாவது அல்லாஹ் நம்ம 20 வசனங்களை பார்த்தோம் இல்லையா, 3 விதமான வசனங்களை பார்த்தோம். அது அல்லாஹ் சொல்றது என்ன, மலக்காக உங்களுக்கு அனுப்பப்பட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய புரிதல் என்பது தெளிவா இருக்கும். அப்படின்னால அவரை தான் நாங்கள் அனுப்பி வச்சோம். தேர்வு செய்யப்பட்ட எல்லா தூதர்களையும் பாருங்க, அது மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் குர்ஆனின் சான்றுகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் மனிதர்களை பொறுத்தவரையில் சக மனிதர்கள் மலக்குமார்களை கண்டாலும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ரொம்ப நல்லடியாராக அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக இருந்தால் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அது நாம் நடந்து கொள்ளும் முறைகளிலும் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா வெளியே சொல்லவே மாட்டாங்க, முதல்ல அவ்வளோ பெருந்தலாக இருப்பாங்க. சரியா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதனால இங்க இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மால் உணர்ந்து கொள்வது கடினம். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க சில விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க. இந்த மௌத்துடைய தருவாயெல்லாம் மௌத்துடைய தருவாய் நெருங்குற சமயத்தில் உள்ள மக்கள் சில பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், பேசுவாங்க. சில பேர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னா இல்லை வேண்டாம், நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், அது இன்ஷா அல்லாஹ் நடக்கிறது கரெக்டாக அப்படி நடந்தோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை பற்றி தன்னுடைய இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டு ஓரிரு நாட்களில் மரணிச்சவங்கலாம் இருப்பாங்க. நீ பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் ஆலம், இதோடைய நல்லது எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். ஆக முதல்ல நம்ம இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை நம்மால் எந்த அளவில் வெளிக்காட்ட முடியுங்கிறத சொல்ல முடியாது. அப்போ நம்ம மலக்குமார்களே அறிவிச்சா மட்டும்தான் உண்டு. சரியா, ஆனால் ஒரு விஷயம், மௌத்துடைய மலக்கு கண்ணுக்கு தெரிவாங்க, ஆனால் அப்போ நம்ம யார்கிட்டையும் பேசவும் முடியாது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, மற்றொரு கண்ணு தெரியவும் மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கிறோம் மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நாட்களில் நம்ம அடுத்த மாதத்தை தழுவ இருக்கிறோம். இந்த ரமலான் நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்கப்பட்டதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமலானாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம இது போன்ற நல்ல விடயங்களை நம்ம இந்த பயான் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்தை தயவு செய்து தொடர்ந்து படிக்கணும், மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நம்ம மார்க்க விஷயங்களை தொடர்ந்து படிக்கும் போது தான் சில சந்தேகங்கள் வரும். சில சந்தேகங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கணும். அடுத்த செயல்பாடுகளுக்கு, அடுத்த அமல்களுக்கு மேலதிகமான தகவல்களை படித்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஊக்கமாகவும் இருக்கணும். தொடர்ந்து கேள்வி மட்டுமே கேட்டிருக்கக்கூடாது. அதை தெரிந்து கொண்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரியான படிப்பு சிந்தனை நம்மகிட்ட வரணும்னா, இது போன்ற விஷயங்கள் தெரிந்து அறிந்து நம்ம அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக எல்லாம் தான் நம்ம யாவரையும் ஆக்கிற புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 26க்கான கேள்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த பெண்மணியிடம் தன்னை ஒரு மலக்காக அறிவு செய்து கொண்டார்? இந்த கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீலே நியூஸ் நிறுவனத்தார். மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். أتيت وقال